வணக்கம்ப்பா. ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது சூடுனால தான் பித்தம் வருது. அந்த சூட்டு உடம்புக்காரவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும். அப்படியாப்பட்டவங்க என்ன செய்யணும், இந்த அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எலுமிச்சம்பழம் ஜூஸ் லைட்டாக உப்பு போட்டு குடிக்கலாம். சர்க்கரை போட்டு குடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் ஒரு பாதி பழத்தை புழிஞ்சு நீங்கள் குடிக்கலாம். இல்லை அந்த பாதி பழத்தை திருப்பி ஒரு நேரம் வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். ஏதாவது ஒரு நேரம் பகலில் குடிக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய் தினம் ஒன்று சாப்பிடுங்க. அப்புறம் இந்த வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, வெள்ளை பூசணி அதை காலையில் வெறும் வயிற்றுல ஜூஸாக புழிஞ்சு குடிக்கலாம். வெள்ளை பூசணி ஜூஸுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அப்படி பார்த்து கூட நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பித்தம் குறையும், உடம்புல சூடு குறையும். சூடு குறையிறது தான், சூடு குறைஞ்சாதான் பித்தம் குறையும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, பித்தத்தை குறைச்சிக்கோங்க. வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக உடம்பு பூரா தலையிலேருந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உங்களுக்கு பித்தம் குறையும், பித்தம் சம நிலவையில் இருக்கும்.